திருவண்ணாமலையில் அமைந்துள்ள மலையில் எதிர்காலத்திலும் நிலச்சரிவுகள் நேரிடும் அபாயம் இருப்பதாக ஐஐடி மண் பரிசோதனை நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. திருவண்ணாமலையில் அமைந்துள்ள மலை மீது ஏராளமான வீடுகள் கட்டப்பட்டு தற்போது நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கும் நிலையில் அங்கு ஐஐடி குழுவினர் மண் பரிசோதனை நடத்தியுள்ளனர். தமிழக முதல்வர் ஸ்டாலின் அறிவுறுத்தலின்படி ஐஐடி நிபுணர்கள் நரசிம்மராவ் மோகன், நாராயணராவ், பூமிநாதன் ஆகியோர் திருவண்ணாமலைக்கு நேரில் சென்று ஆய்வுப் பணிகளை தொடங்கியிருக்கிறார்கள். நிலச்சரிவு ஏற்பட்ட இடங்களிலும் வீடுகள் கட்டப்பட்டிருக்கும் இடங்களிலும் மண்ணை எடுத்து ஆய்வு செய்து வருகிறார்கள். இந்நிலையில் திருவண்ணாமலையில் அமைந்துள்ள மலையில் எதிர்காலத்திலும் இதுபோன்ற நிலச்சரிவுகள் நேரிடும் அபாயம் இருப்பதாகவும், பலத்த மழையோ மிதமான மழையோ பெய்தால் அபாயம் இல்லை, ஆனால் கனமழை தொடர்ந்து பெய்தால் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உருவாகும் என எச்சரித்திருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் மலைக்கு அருகே வீடுகள் கட்டுவோர் உரிய பாதுகாப்பு அனுமதி பெற்ற பிறகே வீடுகள் கட்ட வேண்டும் என்றும், மண் பரிசோதனை ஆய்வறிக்கை தமிழக அரசிடம் விரைவில் தாக்கல் செய்யப்படும் என்றும் மண் பரிசோதனை குழுவினர் தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலையில் சனிக்கிழமை காலை தொடங்கி ஞாயிறு இரவு வரை இடைவிடாமல் தொடர் மழை பெய்தது. ஞாயிறு மாலை 5 மணிக்கு திடீரென மகாதீப மலையை ஒட்டியுள்ள வஉசி நகர் 11வது தெருவில் மண் சரிவு ஏற்பட்டது. அப்போது மண்ணுடன் பெரிய பெரிய பாறாங்கற்கள் மலை உச்சியில் இருந்து குடிசை வீடு உள்பட பல வீடுகள் மீது விழுந்தன. மேலும் சேரும் சகதியுமான மண் 8 வீடுகளுக்குள் புகுந்து பெரும் சேதம் ஏற்பட்டது. இதில் வீட்டுக்குள் இருந்த 7 பேர் சிக்கிக் கொண்டனர். மீட்பு பணி தொடங்கிய நிலையில் நேற்று மாலை ஒரு சிறுமியின் உடல் மீட்கப்பட்டதை தொடர்ந்து இரவு வரை 5 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டன. இன்று காலை மேலும் 20 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. மீட்கப்பட்ட 7 பேரின் உடல்களும் உடல் கூராய்வுக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில்தான் எதிர்காலத்திலும் திருவண்ணாமலை மலையில் நிலச்சரிவு ஏற்படலாம் என்ற எச்சரிக்கை ஐஐடி நிபுணர் குழு அளித்திருக்கிறது.